ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வழிக்கானோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னமா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாரத்திலும் கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து இந்த வாரத்தை தொடங்க தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர் ஆண்டவர். எங்கள் தேவைகளை சந்தித்தீர், எங்கள் வியாதிகளை நீக்கிறீர், எங்கள் பலவீனங்களை நீக்கி போட்டீர். எங்கள் பிரயாணங்களிலே உங்களுடைய கிருபை இருந்தது. அதிசயங்களை காண செய்தீர். தீங்கை காணாதிருப்பீர் என்று சொல்லி தீங்கை காணாத ஒட்டீர். இந்த வேளையிலும் கூட எங்களை நாங்கள் தாழ்த்தி உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஆண்டவரே இன்று முதல் வர நீர் அனுமதிக்க வேண்டும் என்றும் கட்டளையிட வேண்டும் என்றும் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நானும் என் வீட்டாரும் வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்ற பாடலை பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றான் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாது என்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என்னுடைய நிலை இதுதான். என்னுடைய அவல நிலை, என்னுடைய பரிதாபம், என்னுடைய தேவை, என்னுடைய வியாதி, என்னுடைய தோல்வி, என்னுடைய வருத்தம், என்னுடைய சஞ்சலம், என் பிள்ளைகளை குறித்து பாரம், திருமண காரியம், குழந்தை பேரு, வேலை இன்மை, எங்கே பார்த்தாலும் சத்ருவின் போராட்டங்கள், விரோதிகள் எங்களுக்கு எழும்பி நிற்கிறார்கள். எங்களுக்கு எதிராய் அநேகர் கூடி வருகிறார்கள். நிற்க பயனில்லை ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.
கர்த்தர் உதவி செய்வீராக. கைகளை உயர்த்துகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அற்புதமாய் நடத்துவீராக. பலவீனங்கள், எலும்புகளிலே காணப்படுகிற பலவீனங்கள், தசைகளிலே காணப்படுகிற பலவீனங்கள், செர்விட்டிகளிலே காணப்படுகிற சுகவீனங்கள், ஆண்டவரே ஸ்பைனில் காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பரிபூர்ண ஆரோக்கியத்தை இப்பொழுதே கொடுப்பீராக. ஏன் ஆண்டவரே, கேன்சரை உம்மாலை குணமாக்க முடியும். நீர் செய்திருக்கிறீர், இன்னும் செய்ய போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி உடைய பிள்ளைகளுக்கு வீடு தேடி வரட்டும் ஆண்டவரே. இந்த காலை ஜெபத்திலே என் அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சாட்சியாய் நிற்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை ஆண்டவரே. ஜெயம் கர்த்தரால் வரட்டும். மெகவா நிசியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தோல்வியில, வியாதியில, பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் காரியமோ ஜெயமாய் முடியட்டும் அப்பா. எங்கள் தேடுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களை மகிழ பண்ணும். சந்தோஷமும் மகிழ்ச்சி எங்கள் தலையில் மேல் இருக்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் நம்முடைய சபைகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அவர் கொடுத்தார். அது மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒருவேளை நாளை முதல் எலியாவின் அற்புதங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் அதே அற்புதம் தான். இது எங்கே நடக்க போகுதுன்னா, குடும்பத்தில் நடக்க போகுது, ஃபேமிலியில் நடக்க போகுது, கணவன் மனைவிக்குள்ளே நடக்க போகுது, அல்லது கணவன் மனைவியாக மாற போகிறாங்க. அந்த ஜெபத்தோடு இதை கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் அப்படி விதமான அற்புதத்தை நம்மை செய்து மகிழ பண்ணுகிறார். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. டெஃபினிஷன் ஆஃப் மேரேஜ், திருமணம் என்றால் என்ன? அது ஒரு வரியில நாம் எப்படி நாம் அதை சொல்வது? வேதாகமத்திலே அது எங்கே இருக்கிறது? இன்றைக்கு நிறைய பேர் திருமணம் முடிச்சு நிறைய ஆண்டுகள் ஆயிற்று, இன்னும் திருமணமாக போகிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் அவரிடத்தெல்லாம் கேட்டிங்கன்னா வாட் இஸ் மேரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஈவன் நிறைய பிள்ளைகளோடு கூட நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன். யாருக்கும் திருமறை அடிப்படையில் டெஃபினேஷன் ஆஃப் வெட்டிங், மேரேஜ் தெரியல. இன்றைக்கு நாம் அதை சொல்லிக் கொடுத்து, பெற்றோர்களாகிய உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, இதுதான்பா பைபிளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற டெஃபினேஷன் என்று நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களில் திருமணமாகாத பிள்ளைகள் மத்தியில் திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைத்து சந்ததியை வாழ்க்கையில் பெருக பண்ண போகிறார். ஆமென். இதுதான் இன்றைக்கு நாளின் செய்தி. ஒருவேளை உங்கள் வீட்டில் திருமணத்திற்காக பிள்ளைகள் இல்லைனாலும், நேரத்தில் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கோ திருமணம் நடந்து முடிந்து இருந்தாலும், அந்த திருமண உறவு அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் உறவில் விரிசல்கள் இராமல் இருக்க வேணும். அப்படி விரிசல்கள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்காக பெற்றோர்களாகிய நாம தகப்பன் தாய் அல்லது கணவன் மனைவி இணைந்து இந்த காலை வேளையில் ஜெபிக்கணும். ஒரு வாலிப பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா உங்கள் பெற்றோர் இணைங்கும்படி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் நீங்கள் ஜெபிக்க. இதுதான் இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் மேரேஜ்? திருமணம் என்றால் என்ன? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நடுப்பகுதியை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். ரொம்ப தெளிவாக மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நடுப்பகுதி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா கடைசி சாப்டர். அதில் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அழகாக திருமணத்தை குறித்து, திருமண முறிவை குறித்து, யங் கப்பல்ஸை குறித்து
ரொம்ப அழகாக பேசியிருப்பார். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியங்களாக நீங்கள் பார்க்க முடியும். மிடில் பார்ட், தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே. எதுக்கு திருமணம்? வாட் இஸ் டெஃபினேஷன்? ஏன் திருமணம்? ஒய் மேரேஜ் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பைபிள் நமக்கு தருகிற விளக்கம், என்டையர் பைபிளில் தர்ற விளக்கம் என்டையர் ஒரே வரியில் கொடுக்கிறார். தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே. சந்ததி சந்ததியாய் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நல்ல வசனம் இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு சந்ததி கர்த்தரை தொழுது கொள்ளும், அது தேவ பக்தி உள்ள சந்ததி எனப்படும். அது ஒருவேளை யாக்கோப்பின் சந்ததியா அப்படின்னு வரும். அந்த வசனம் எங்க இருக்குன்னு என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நானும் காலையிலிருந்து யோசிக்கிறேன் அது எங்க வருதுன்னு எனக்கு தெரியல. சந்ததி சந்ததியாய். இப்ப அப்பா அம்மா நீங்க நல்ல பக்தியுள்ள குடும்பத்தை சார்ந்தவங்க, உங்க தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறை அவங்களும் கிறிஸ்துவ பக்தி வைராக்கியத்திலே சந்ததியா வளர்க்கப்பட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு கர்த்தரே தெய்வம் என்ற உணர்வு இல்லாமல் நாம் வாழ்ந்தோம். நம்ம ஜெனரேஷன், நம்ம முன்பிதாக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு சந்ததி வருது, அது ஆபிரகாமில் இருந்து, ஈவன் சொல்ல போனால் ஆதாமிலிருந்து கர்த்தர் ஒரு சந்ததி உருவாக்கி கொண்டு வருகிறார். அது அவருடைய சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததி. இன்னைக்கு இந்த உலகத்துல பெரும் பகுதி இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி. நீங்க ஒன்னு யோசித்து பாருங்க, இப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள நம்ம பக்தியா இல்லைன்னா நம்ம சந்ததியின் நிலைமை என்ன? நம்ம பிள்ளைகளின் நிலைமை என்ன? யோசித்து பார்த்தாலே புரியும் இந்த சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி குறித்து. அப்போ டெஃபினிஷன் என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததி, ஆஃப் ஸ்பிரிங். இது கணவன் மனைவி என்றதோடு நிறுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. ஆதாமையும் ஏவாளையும் இணைத்த ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து, அந்த பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியாய், அதன் பிறகு தொடர்ந்து ஆபிரகாமிலே அவர்களுக்கு ஒரு சந்ததி வந்து, அந்த ஈசாக்கு வழியாக ஒரு பெரிய சந்ததி உருவாகி இன்று உலகாவில எல்லா இடங்களிலும் தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்கும்படிதானே. அதுதான் வெட்டிங். இன்னைக்கு ஏன் உங்களுக்கு தாமதம் ஆகுதுன்னா, ஏன் உங்க பிள்ளைகளுக்கு இன்னும் வரன் கிடைக்கலனா, தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளைய கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை சீக்கிரத்தில் உங்களுக்கு காண்பிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். இந்த நாள் தொடங்கி அவர் காண்பிக்க நினைக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஆபிரகாமின் வரலாற்றை நாம் பார்த்தோம்னா, ஆபிரகாம் இப்படி தான் ஜெபிப்பார். என்ன ஜெபிப்பாருன்னா, ஆதியாகமம் 24 அதிகாரம் அதனுடைய 7 வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தால் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர். பியூட்டிஃபுல் வார்த்தைல நீங்க இதை குறிச்சு வைங்க. வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க செவிகளுக்கு உங்க சந்ததி பெருகு பண்ணும்படிக்கு உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்து கொண்டு வந்தவர் உண்மையுள்ளவர். அவர் உன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நல்ல வரனை கொடுக்கும்படியாக
பரலோகத்தில் தேவன், அது அழகாக, வானத்துக்கு தேவனாக இருக்கிற கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பியூட்டிஃபுல்லான வசனம். அனுப்புவார். அனுப்பினாரா அப்படின்னு பார்த்தா, நீங்க ரெபெக்காள் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. நிறைய தடவை நம்ம அதை வாசித்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ரெபெக்காளை வாழ்த்தி 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாக ஆக, உன் சந்ததி யார்? என்னவா? சந்ததி, பக்தியுள்ள சந்ததி. ஆபிரகாம் தாம் மகனுக்கு ஒரு சந்ததி வரும், அதாவது என் வழியாக ஒரு சந்ததி வரும் என்று வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்னார்ல, அதுதான் இங்கே அவங்கள வாழ்த்தும் போது அவருடைய பெற்றோர்கள் இப்படி வாழ்த்தி அனுப்பினார்கள். எப்படி அனுப்பினார்கள்? ரெபெக்காளை வாழ்த்தி, என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய், உன் சந்ததியார் தங்கள் பகஞ்சருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதித்தார்கள். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார், நிச்சயம் அனுப்புவார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஏக்கம் அதுதான். என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே, என் மகனுக்கு நல்ல பிள்ளை கிடைக்கலையே, வயதாச்சு என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அங்கே ஒரு பெண்ணை காண்பாய், அவள் கோடா கோடியாய் பெருகுவாள். அவருடைய சந்ததியார், அவருடைய சந்ததியார் தங்கள் பகஞ்சனுடைய வாசல்களை அது பகஞ்சனோடு விட்டுருங்க, வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக. பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். ஈசாக்கு திருமணமாகும் பொழுது அவனுக்கு வயது 40. இது வெரி லேட் மேரேஜ், அந்த ஏர்லி ஸ்டேஜில். இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். இத்தனைக்கும் அவன் கர்த்தரை தியானிக்கிற புருஷன், தாய்க்கு மிகவும் அன்பாயிருந்தவன். ஏன் கால தாமதம் அப்படின்னு சொன்னா, ஈசாக்குக்கு ஏற்ற மனைவி ரெபெக்காளை கர்த்தர் கொடுக்கும்படியா. ஏன்னா கர்த்தருடைய திட்டத்தில சாராளை போல, அதாவது ஈசாக்கின் அம்மாவை போல நேசிக்கிற ஒரு மருமகளை அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கும்படியா, அல்லது ஈசாக்குக்கு மனைவியாய் கொடுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். 67ஆம் வசனம். அப்போது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், அப்ப எங்க இருந்தான்னா நீங்க பண்டுக்கணும், ஆபிரகாமோடு இல்லை, தனியா தான் இருந்தாரு. அவளை தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். தாய் ரீப்ளேஸ் பண்றான், தாய்க்கு பதிலாக தாரம். அப்படிதான் ஆண்டவர் இணைப்பார். கர்த்தர் வெயிட் பண்றாருன்னா, ஒரு நல்ல தாய் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு, நல்ல மக மாதிரி இருக்கிற ஒரு பையனை, நல்ல மக மாதிரி இருக்கிற ஒரு மகளை உனக்கு கொடுக்கும்படி தான் கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். ஆபிரகாம் செல்வ சீமான், அவனுக்கு இல்லாத கான்டெக்ட்ஸே இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்குல்ல. கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவன் மனதில் பிற்பாடுதான் வருகிறது. அந்நிய நுகத்தில முடிக்காத. இன்னைக்கு பிள்ளைகள் அவசரப்பட்டு கேட்பாங்க, ஒத்துக்காதீங்க. அந்நிய நுகத்தில முடிப்பது தவறு. என்னுடைய குறைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இது வரைக்கும் நம்ம பிள்ளைங்க ரொம்ப 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 இறக்கப்பட்டு சொல்வாங்க, இல்ல ஒரு ஆத்துமா சபைக்கு வருகிறது நல்லதுதானே, கிறிஸ்துவுக்குள் நான் அவங்கள கோயிலுக்கு கூட்டு வந்துடுவேன், சர்ச்சுக்கு கூட்டு வந்துடுவேன், ஃபாஸ்டிங் பிரேயர் அவரை ஜபிக்க வச்சிருவேன், அவங்கள வேதம் வாசிக்க வச்சிருவேன். நடக்கவே நடக்காது.
நீங்க அவங்க தொழுகைக்கு போவீங்களே தவிர ஒவ்வொரு நிலையிலும் போராட்டங்கள் வரும். ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் போராட்டங்கள் வரும். ஒவ்வொரு நல்ல குழந்தை பிறக்கும் பொழுதும் குழந்தை வளரும் பொழுதும் போராட்டங்கள் மேல் போராட்டங்கள் மேல் போராட்டம். அதனால தான் ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக சொன்னான். நம்ம ஜனங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம அதை வேறு விதமாக இன்டர்பிரட் பண்றாங்க. என்ன அந்நிய நுகத்திலே முதிக்க கூடாது, அவ்வளவுதான் கான்செப்ட். எனி கிறிஸ்டின் நீங்க மேரேஜ் பண்ணலாம், எனி கிறிஸ்டின், அதுவும் ரட்சிக்கப்பட்ட எந்த பிள்ளையையும் நீங்க பார்த்து பார்த்து திருமணம் முடிக்கலாம். ஆனா வேறு நுகத்தில மாத்திரம் நீங்க இணைக்க கூடாது. ஏன்னா அது சேராது. 128 சங்கீதத்துல மனைவி உன் வீட்டோரில் கனித்தரும் திராட்சை கொடி. அப்ப திராட்சை செடி யாரு? கணவன். செடியோட கொடி நிலைத்திருந்தால் தான், இணைந்திருந்தால் தான் மிகுந்த கனிகளை கொடுக்கும். இப்போ செடி வேற ஒரு செடியா, அலறி செடியா இருந்து கொடிகள் திராட்சை கொடியா வருமா? வராது. என்னதான் நீங்க ஒட்ட வச்சாலும் அது ஒட்டாது. உன் மனைவி உன் வீட்டோரில் கனித்தரும் திராட்சை கொடிங்க, நீங்க செடி. அதே சமயத்தில் ஆண்டவர் யோவான் 15 சொல்லுவாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இப்ப ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்களோடு கூட சம்பந்தம் பண்ணணும், சேர்ந்து வாழ பிரியப்படணும். தனியா அந்நிய நுகத்திற்கு போவது தவறு. அது பெரும் பிரச்சனைகளுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், தேவ பக்தியுள்ள சந்ததியை நான் உங்களுக்கு நிச்சயம் தருவேன். இன்னைக்கு பாரமே அதுதான், என்னுடைய பாரமே அதுதான். இன்னைக்கு நான் அநேக இடங்களிலே பிரசங்கம் நேற்றைய தினம் பண்ணுகிற பொழுது எனக்குள் இருந்த பாரம், அநேகருக்கு திருமணம் ஆகல. கர்த்தர் வேலையில ஆபிரகாமுக்கு அவருடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, அங்க தகப்பனுடைய விசுவாசம் தாங்க. இதே போல காலையில ஜெபிக்கிற ஒவ்வொரு தகப்பன் தாயின் விசுவாசத்தை கனம் பண்ணும்படியாக வானத்துக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தர் தம்முடைய தூதரானவரை அனுப்பி ஏற்ற பிள்ளைய எடுத்து வந்து கைகளிலே கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் எனக்கு பாரம். ரெண்டாவது பாரம் என்னன்னா தள்ளி விடுதல். அதே மல்கியாவில் வாசிக்கிறோம், தள்ளி விடுதலை கர்த்தர் வெறுக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப கடினமான வார்த்தை. நீங்க எனக்கு தயவு செய்து ஆண்டவர் வெறுக்கிறார் அப்படின்றத எங்கெங்க இருக்கு அப்படின்னு எனக்கு எழுதி அனுப்புங்க. வெறுத்தல் என்ற வார்த்தை ரொம்ப ஹாஷ் வேர்ட். பைபிள்ல எங்கெங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நானும் டைம் இருந்தா கண்டிப்பா தேடிடுவேன். நானும் தேடுறேன், நீங்களும் தேடுங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதல். கணவன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது, மனைவி கணவனை தள்ளிவிடக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிற காரியம். இப்ப நம்ம ஒருத்தர் வெறுத்தோம்னா நம்ம உடல்ல இருக்கிற எல்லா அவயவங்களும் அப்படி, நம்ம கர்த்தர் நம்மளை வெறுக்கக்கூடாதுங்க. ப்ளீஸ் அதை மட்டும் நினைச்சுங்க. கர்த்தர் நம்மளை எந்த காலத்திலும் வெறுத்தரக்கூடாது. அதனாலதான் தள்ளி விடுதல், டிவோர்ஸ் பண்றத கர்த்தர் வெறுக்கிறார். இன்னைக்கு அநேகர் நிறைய ஸ்டாட்ஸ் சொல்லுது, 80% ஆஃப் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி தான் இன்னைக்கு டைவோர்ஸ் கேட்டு கோர்ட்ல நிற்கிறாங்க என்ற சொல்ற வெட்க கேடு. ஏன்? பைபிள் தெரியல.
டெஃபினேஷன் ஆஃப் வெட்டிங் தெரியல. ஆதாம் ஏவாளை இணைச்சார், எப்படி இணைச்சார் தெரியல. மண்ணிலாண்டே உருவாக்கினார், சுவாசத்தை ஊதினார், ஜீவ ஆத்துமானான். அதன் பிறகு அவன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினார். தம் மகளை கொடுப்பது போல உருவாக்கி பார்த்து பார்த்து உருவாக்கி கொண்டு வந்து ஆதாமுக்கு கொடுத்தார். 2 பேருக்குள்ள போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது. போராட்டம் இல்லாத குடும்பம் எங்கங்க இருக்கு? அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு கர்த்தர் வந்து கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறப்பா? நான் நிர்வாணி என்று நீ உன்னை சொன்னது யார்? அறிவித்தவன் யார்? இல்ல இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டேன். நீர் அவன் குற்றம் சுமத்துறான். ஆண்டவரையே கர்த்தரையே குற்றம் படைத்தவரையே குற்றம் சாட்டுகிறான். அதுதான் மனித இயல்பு. அம்மா பார்த்து சொல்லுவாங்களே, நீ தான் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ண. அப்பா பார்த்து சொல்லுவாங்க, நீ தான் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ண. அல்லது அவங்க சித்தப்பாவை சொல்லுவாங்க, அல்லது ஒரு போதகரை சொல்லுவாங்க, அல்லது ஒரு ஊழியக்கு அவன் தான் பார்த்து. ஏன் உங்க அறிவு எங்க போச்சு? இங்க ஆதாம் சொந்த படைத்த தகப்பனையே, அதாவது கடவுளையே அவன் கூட்ட, நீ கொடுத்த ஏவாள் அப்படின்னு சொன்னப்போ அது கூட ஆண்டவர் பொறுமையோடு இருந்து அந்த தோட்டத்தை விட்டு விரட்டினார். நீ யோசிச்சு பாருங்க, வெளியில போனவங்க என்னையே நீ ஆண்டவரிடத்துல சொன்னேன்னு ஏவாள் சண்டை போடல. உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு ஆதாம் சண்டை போடல. 930 வருஷம் இணை பிரியாம வந்தாங்க. ஒரே ஒரு தடவை பிரிஞ்சாங்க. அதனாலதான் அந்த குடும்பத்துல சாபம் பாபம் வந்தது. எப்ப தெரியுமா? ஆதாமை விட்டு ஏவாள் தனியே போன பொழுது பாம்பு விடத்துல அவள் மாட்டிக்கொண்டாள். 2 பேரும் சேர்ந்து போன பொழுது அவர்கள் அதில் ஜெயிச்சாங்க. அதனால தான் முப்பெரும் நூல் அறாது 3 பேர் இணைந்திருந்தா. பிதா குமாரன் பரிசுத்தாவி, கணவன் மனைவி மணவாளனாகிய கிறிஸ்து ஒன்னா இருந்தா. ஏவாள் தனியே. அதனால தான் அம்மாவை விட்டு கணவனை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் நல்லா வாழ மாட்டாங்க. அல்லது மனைவியை விட்டு போறேன் கணவன் நல்லா வாழ மாட்டான். அங்க சாத்தான் பாம்பை போல வினா உள்ளதாய் அங்கு காத்து கொண்டிருக்கிறது, எவனை தீண்டலாமோ என்று. அதனால அன்பு பிள்ளைகளே, நான் தனியே போறேன் என்ற எண்ணம் உங்க மனதுக்குள்ள வரவே வேண்டாம். அது தேவ பக்தி இல்லாத சந்ததி செய்வது. தள்ளி விடுதலுக்கு முன்பாக அதுதான் நடக்கும். நான் என் வீட்டுக்கு போறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், நான் தனியே போய் நான் டிபெண்டா இருக்க போறேன், இண்டிபெண்டா டிபெண்டா இருக்க போவதில்லை, இண்டிபெண்டா இருக்க போகிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை எல்லாம் நிறைய வருது. தனியா இருக்க போறேன். தனியா இருந்தனா பாம்பு உன் வாசற்படியில படுத்து கிடக்கும். நான் சொல்றது சிங்கம், இப்போ பாம்பு. ஆதாமுக்கு பாம்பு, ஏவாளுக்கு பாம்பு. பிரிஞ்சு போனீங்கன்னா அந்த துயரத்துக்கு, அந்த பாவத்துக்கு, அந்த சாபத்துக்கு நீங்க ஆளாவீங்க. ஆனா நல்லபடியாக இங்க ஏவாள் வாழ்க்கையில, ஆதாம் வாழ்க்கையில அவங்க பிரியவே இல்லை. ஏவாள் எப்போ செத்தாங்க தெரியாது. ஆனா 130 வயதுல முதல் குழந்தைய பெற்றெடுத்தார். 930 இயர்ஸ் உயிரோடு வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சந்தோஷமா இணைந்து வாழ்ந்தார்கள். கொடி அந்த செடியோட இணைந்து நிலைத்திருக்க வேண்டும். தனியே இருந்தா அது கனி தராது. இன்னைக்கு 2வது குறிப்பு எனக்கு மனதுல பாரமாக இருக்கிற குறிப்பு, பிரிந்த குடும்பங்கள். இதை கேட்டாவது திருந்துங்க. வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ போறோம். பேசுங்க, அன்பா பேசுங்க. அதனால 1 கொரிந்தியர் நம்ம வாசிக்கிற சகலத்தை, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. வாங்க அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போகலாம், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழிந்து போகாது.
பேசுங்க. ஒரு குழந்தை இருக்கும், பாவங்க 2 குழந்தைங்க இருக்கும், அப்போ சண்டை போட்டுன்னு அங்கே பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன? இதுவா ஆண்டவர் விரும்பின தேவ பக்தி உள்ள சந்ததி? சிங்கிள் பேரண்டோட அந்த குழந்தை வாழ்வதா தேவ பக்தி உள்ள சந்ததி? அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண பிறகு அவங்க நிலைமை என்ன? அப்பா மாதிரியும் அம்மா மாதிரியும் அவங்களும் நாங்கள் டிபெண்டா, யார் டிபெண்டா இருக்க போறதில்ல, இண்டிபெண்டா இருப்போம். அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி கட் ஆகும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழும்படி கற்றுக்கொள்ளுங்க. ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளை நேசித்தான். 2வது மனபாரம் இந்த டிவோர்ஸ். அதை நல்லா கவனிங்க. இந்த டிவோர்ஸ்க்கு தூண்டுறவங்க அல்லது டிவோர்ஸை தள்ளி விடுதலுக்காக காரணமாக இருக்கிறவங்கள கூட கர்த்தர் வெறுக்கிறாருங்க, அருவருக்கிறார். அது சொந்த அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம் அல்லது சகோதரியாக இருக்கலாம். அது யாராக இருக்கட்டும், கர்த்தர் அருவருக்கிறார். மறந்துடாதீங்க, வெறுக்கிறார். முகாந்திரம் இல்லாமல் தள்ளி விடுதல். இயேசு காலத்தில் அவரை சோதிக்கும்படி அவரை கொண்டு வந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த டிவோர்ஸ் இஷ்யூ தான். மார்க் 10 வரும். அதே மாதிரி ரீமேரேஜ் பற்றியான ஒரு இஷ்யூ கொண்டு வருவாங்க. ஒரு பெண் 7 பேரை மனம் முடித்தாள். ஆண்டவர் ரொம்ப அழகாக அதுக்கு ஆன்சர் சொல்லுவார். பரலோகத்தில் கொள்வனு இல்லை, கொடுப்பனு இல்லை. டிவோர்ஸ் வருவார். நீங்கள் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று அழகா சொல்லுவார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று சொல்வார். அருவருக்கிறார். அதுக்கு ரீசன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீங்க வேதத்துல வாசிப்பாருங்க. இந்த ஒரு முகாந்தரம் இருந்தால் மாத்திரமே நீங்க தள்ளிவிடலாம். மோசே சொன்னாரு அப்படின்னா, மோசே உங்கள் இருதய கடின நினைத்தம் அப்படி சொன்னான். அன்பா இருங்க, மன்னிங்க, ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை மன்னிச்சு பாருங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கை அவன் மறைந்து அவன் பாவத்தை உணர்ந்து வந்தா வாழ்க்கை கொடுங்க. ஒரு தீர்க்கதரிசி இப்ப நினைவு வருது, நான் சொல்றேன். ஒரு தீர்க்கதரிசி, அந்த யார் தீர்க்கதரிசி எனக்கு எழுதி அனுப்புங்க. தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்ற, நீ போ, அங்க ஒரு விபச்சாரி இருப்பா, அவளை போய் நீ திருமணம் முடித்துக்கொள். இதுதாங்க ஆண்டவருடைய வல்லமை. அவ திரும்பி போயிடுவா, திரும்ப போய் கல்யாணம் அவளை கூப்பிடு. இது சபைக்கு ஆண்டவர் ரிலேட் பண்ணுவார். ஆனாலும் யதார்த்தத்துக்கு நான் சொல்றேன், யதார்த்தத்துக்கு சொல்றேன். இறுதியாக 3வது ஒரே ஒரு விஷயம் மனதில் எனக்கு ஆழமா வேதனை கொடுக்கிற விஷயம், குழந்தையின்மை. கல்யாணமாயிருக்கும், தேவபக்தி உள்ள சந்ததியாக இருப்பாங்க, அவங்க நல்ல குடும்பமாக இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் குழந்தை இராது. காரணம் என்னன்னு தெரியாது, சாபமா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் ஒரு மாறுதல் அவசியம். நீண்ட நாள் காத்திருந்த ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவி ரெபெக்காளுக்காக ஜெபித்த போது கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தார். 2 நேஷன் வந்தது. அன்பானவர்களே, 2 நேஷன்ஸ், 2 சந்ததி. இந்த உலகத்தை ஆளுகிற 2 சந்ததிங்க. எல்லாருக்கும் லேட் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. லேட் ஆகுனா அங்க ஒரு கிரேட் நேஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள பிறக்க போகுது ஒரு கிரேட் நேஷனாக மாறும். ஆனா கொடுப்பார், இல்லை என்ற அகராதியே கிடையாது ஆண்டவர் தேவ பக்தி உள்ள சந்ததிக்கு. லேட்டானாலும் கொடுப்பார். அந்த சந்ததி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரை சொல்லுகிற சந்ததியாக விளங்கும். அதே போல யாக்கோபு லேயாளை ரொம்ப நேசித்தான். லேயாள் வந்து கதறா. என்னன்னு கதறா? எனக்கு குழந்தை கொடுங்க. யார் கொடுப்பது குழந்தை? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி
அவராலே கிடைக்கும் பலன் மனுஷ சித்தம் அல்ல, மனுஷ சித்தத்தினால் அல்ல, மனுஷ சக்தியினால் அல்ல, தேவனால் எல்லாம் ஆகும். அதுதான் மரியாளிடத்தில் சொன்னால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையா? யார் இடத்துல? சாராள் இடத்துல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? அண்ணால் ஜபத்தை கொஞ்சம் மாத்தினா. அது வரைக்கும் ஹஸ்பண்ட கேட்ட மாதிரி ராகேல் ஹஸ்பண்டை கேட்டாங்க. பாவம் ரெபேக்கால் பரிதாபமா யாக்கோபை பார்த்தாங்க. அண்ணால் இப்போ வேற மாதிரி ஜபத்தை மாத்தினா. நீங்க ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை உமக்காக நான் கொடுப்பேன். ஜபத்தை மாத்தினா. அவ போய் எல்கானாவை ட்ரஸ்ட் பண்ணல, ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணினா. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை திறந்தார். ஜபத்தை மாத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் எஸ்ஐயா 66:9 உங்களுக்கு கொடுக்கிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய கர்ப்பங்கள் தொடப்பட போகிறது. எது முடியல, நாளாச்சு, தேதி ஆச்சு அல்லது வயசாச்சு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் நாமம் அதிசயம். மோனோவிடத்தில் அதான் சொன்னார், என் நாமத்தை கேட்பானேன், அது அதிசயம். பிள்ளை பிறக்கும் போதுதான் அது விளங்கும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். பிரிந்து போக இருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். டைவர்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்த 3 அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில நீ நடப்பிப்பீராக. உன் வேதத்தை நேசிக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு வியாதியாய் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபிக்க, ஐயோ எனக்காக ஜெபிக்க கூடாதா ஐயா என்று நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக விசேஷமாய் அவர் ஜெபிக்க ஊந்துகிறார். உன் பிள்ளைக்காக நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறல்ல, உன் ஜெபத்தை பார்க்கிறார். உன் கேன்சர் மாறும், எலும்பு சம்பந்தமான வியாதி மாறும், உன்னுடைய பயங்கள் நீங்கும், உன்னுடைய வருத்தங்கள் நீங்கும், உன் சஞ்சலங்கள் நீங்கும், கேன்சர் குணமடையும், வயிற்று வலி மாறும், ஜுரம் நீங்கும், வாதை உன் எல்லைக்குள்ளே வராது. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மை நாளை கிருபை நாளை முடி சுற்றுவார். கழுவுக்கு சமமான வாழ வைத்து திரும்ப வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.